பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏடா திடீர்னு ஊழியம் பார்த்துக்கிற மாதிரியெல்லாம் பிரசங்கம் பண்ணிக்கிருந்தாரு, திடீர்னு அப்புறம் பார்த்தா திடீர்னு டெய்லர் வேலை பார்த்துக்கிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தப்பாக நினைக்காதீங்க. இது அப்பாவுடைய தொழில். நான் டெய்லர் வேலை பார்த்து கொண்டே தான் நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் எனக்கு கடந்த நாளில் ஒரு சகோதரர், ஏற்கனவே நாங்கள் ரசிக்கப்பட்ட புதுசில் கூட மெடிக்கல் ஷாப் நான் வச்சுருந்தப்போ, நான் படித்த ஃபார்மசினால மெடிக்கல் ஷாப் வச்சுருந்தேன். அந்த சமயத்தில் கூட ஒரு சகோதரன் என்ன பண்ணார்னா, எவ்வளோக்கு விலை போனேன், இந்தியாவை பங்கு போண்டு விற்கிறீங்களாடா அப்படின்னு கூட என்னை திட்டிட்டு போனாங்க. அதுவும் கூட நான் உங்களுக்கு பதிவில் வெளியிட்டிருந்தேன். இந்த நாட்களில் கூட ஒரு சகோதரர் எனக்கு ஃபோன் போட்டு, இந்த மாதிரி நீங்கள் பிரசங்கம் பண்ணி சொல்கிறதுக்கு இந்து மதத்திலேருந்து நீங்கள் இப்படி வந்தீங்க, இப்படி மாறினீங்கன்றது உங்களுக்கு எவ்வளோ தர்றாங்க, என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டார். யாரும் எதுவும் எங்களுக்கு தரவும் வேண்டாம், தரவும் இல்லை. கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை, நான் எனக்கு கொடுத்த எல்லா விதமான அபிஷேகம் நன்மைகளை நான் மற்றவங்களுக்கு பிரயோஜனம் உண்டாக கர்த்தர் எனக்கு சொன்ன வேலையை நான் செய்யும்படிக்கு தான் நான் என்ன செய்கிறேன், வேலை செய்து கொண்டே தான் நான் என்ன செய்கிறேன், ஆண்டவருடைய ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கேன். அவனவன் தன் கைகளினாலே நலமான வேலைகளை செய்து பிழைக்க கடவன் என்று அப்போஸ்தலர் பவுல் சொல்லியிருக்கிறாரு. அதனால் நான் என்னுடைய கைகளினால் நான் வேலை செய்து கொண்டு தேவனுடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது, ஒருவரை பகைத்து ஒருவரை நேசிப்பான் என்று கூட நம்ம அதையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் இந்த வேலை என்பது நிரந்தரம் கிடையாது. தேவனுடைய அனுமதியினால் இந்த வேலையை நான் வைத்திருக்கேன். அது மட்டும் இல்லை, எனக்கு வருமானம் சொல்லி இது ஒன்று தான். மற்றபடி நான் சுவிசேஷக ஊழியத்தை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். அப்போஸ்தலிக் சுவிசேஷகம். தேவன் அனுப்புகிற இடத்துக்கு போய் அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை மட்டும் செஞ்சுட்டு நான் வந்துடுவேன். அப்படி முதல்ல யார் கையை நான் எதிர்பார்த்து நான் போக முடியாது. இன்றைக்கி மேய்ப்பன் ஊழியம் பார்க்குற சர்ச்சை வச்சு நடத்துகிறவங்கன்னா விசுவாசிகள் கொடுப்பாங்க, அவங்க கொடுப்பாங்க, இவங்க கொடுப்பாங்கன்னு சொல்லி என்ன செய்வாங்க, பண்ணலாம். ஆனால் நமக்கு தேவனாக கொடுத்தா தான் உண்டு. இல்லைன்னா நான் தான் சொன்னேன், நான் இப்போ ஆண்டவர் சொல்கிற இடத்துக்கு போகிறேன்னா போகிறக்குண்டான கையில் எனக்கு பணம் இருக்கும், போயிட்டு வந்துடுவேன். எனக்கு வந்த பிறகு ஆண்டவர் என்னுடைய தொழிலே எனக்கு ஆசீர்வதிப்பார். இது இல்லாமல் ஒரு மிஷினரியிலையும் போய் இருந்து பார்த்தேன். 2 மிஷினரியில் போய் இருந்து பார்த்தாலும் அங்கே மிஷினரியில் இருக்கும் போதில் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறோம்னாலும் அந்த மிஷினரி அவங்களுடைய தரிசனம் நிறைவேறும்படிக்கு தேவன் அவங்களுக்கு கொடுத்த பொறுப்பு, அவங்களுக்கு கொடுத்த காரியத்தை தான் நிறைவேற்றும்படிக்கு நம்ம போகிறோம். அப்போ எனக்கென்று என்கிட்ட கொடுத்த தரிசன வேலையை நான் செய்ய முடியாது, அது அப்படி செய்யவும் முடியாது. நம்ம இன்னொரு இடத்துல அது பின்னாட்களில் தான் நான் உணர்த்தப்பட்டு தான் சரி வேண்டாம், அப்போ நமக்கு கொடுத்த வேலையை ஆண்டவருக்கு நமக்கு செய்ய சொல்கிற வேலையை செஞ்சால் என்ன செய்யணும், அதை செய்கிறதுக்கணும், அதைத்தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ தேவனுடைய ஊழியத்தை இந்த வேலையை வைத்து கொண்டு நான் செய்கிறேன். டெய்லர் வேலை பார்த்துக்கிட்டே தான் நான் என்ன பண்ணிக்கிட்டு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறேன். அதனால் யார்கிட்டையும் நான் என்ன செய்யலை, பணமும் வாங்கலை, யார்கிட்டையும் வெளிநாட்டு பணமும் எனக்கு வரல. இருந்தால் வெளிநாட்டு பணம் நீங்கள் வேணால் அனுப்புங்க, சரியா? நான் தொடர்ந்து அந்த கடந்த வாரத்தில் நான் பதிஞ்ச அந்த என்னுடைய காரியங்களை நான் திரும்ப சொல்கிறேன். இந்த பாம்பு என்னுடைய நெஞ்சின் மேலே நின்று ஒவ்வொரு இதாக புகையாக ஊதி என்னை மூச்சு திணற வச்சது என்று சொல்லியும், குரங்கு கூட்டம் என்னுடைய கழுத்தை பிடிச்சி ஜெபிக்க விடாமல் இருந்ததும் அந்த வாரத்தில் எனக்கு நடந்தது. அந்த வாரம் எப்பொழுதும் போல் நாங்கள் விருதுநகர்லேருந்து அருப்புக்கோட்டைக்கு சபைக்கு சென்றோம். சபைக்கு சென்ற போது பார்த்திங்கன்னா அங்கே புது ஊழியக்கார், வழக்கமாக அன்னைக்கு ஒரு புது ஊழியக்கார் எங்கேயோ இருந்து வந்தவர், அவர் இன்றைக்கி அவர் நடத்தலாம்னு சொல்லி நின்னோடனே எங்கள் பாஸ்டர் சைடில் உட்காந்துருக்கிறாரு, அவங்க இருந்தாங்க, அவங்க நடத்திக்கிருக்கிறாங்க. அப்போது அவங்க ஒரு பாட்டு பெர்க்மான்ஸ் பாட்டு முடிஞ்சுது, 2வது பாட்டு முடிஞ்சுது, 3வது பாட்டு கரெக்டாக வேறு ஏதோ பாட்டு பாட போகிறாங்கன்னு நினச்சா கரெக்டாக நான் எனக்குள்ளே இருந்து ஆண்டவர் பாடின அதே பாட்டு, விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், அதே பாட்டு. அந்த பாட்டை அப்படியே பாடி சொல்லும் போது எனக்கு பாட அப்படியே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. என்னென்னா நமக்குள்ளே இருந்து பாடின பாட்டு இங்கே எப்படி இவங்க பாடுறாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே இது பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ எங்கள் பாஸ்டர் நடத்தியிருந்தாருன்னா நாங்கள் சொல்லியிருப்போமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுக்கு 3வது ஆள் அவங்க நடத்தியிருக்காங்க, ஆவியானவர் அங்கே நடத்தி இருக்கிறார். அதை காட்டில் இன்னொன்று கொடுமை என்ன தெரியுங்களா, கரெக்டாக எல்லோரும் கண்களை மூடுங்கன்னாங்க. கண்களை மூடி எல்லோரும் ஜெபத்துக்கு ஒப்பு கொடுங்க, முழங்கால் படிங்க, முடிஞ்சவங்க முழங்கால் படிங்கன்னாங்க.
எல்லோரும் முழங்கால் படிட்டாங்க. முழங்கால் படிட்டு மட்டும் எல்லாம் அபிஷேகத்தில் நிரம்புங்க, அபிஷேகம் பெற்றவங்க சும்மா இருக்காதீங்க, அபிஷேகத்தில் நிரம்புங்க நிரம்புங்க நிரம்புங்கன்னு சொல்கிறாரு. எல்லாம் கண்களை யாருமே திறக்காதீங்க. என்னடா எதுக்கு இப்படி சொல்கிறாரு தெரியாமல் நானும் என்ன பண்ணேன், கண்ணை மூடி முழங்கால் அனுப்பாட்டி நம்ம தான் அபிஷேகம் பெறலையே. ஆனால் என் வீட்டுக்காரமாக அங்கிட்ட அபிஷேகம் பெற்று அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது நடந்துக்கிறதுக்கு திடீர்னு அவர் சொல்கிறாரு, கண்களை மூடுங்க, சபையை நோக்கி. அந்த சபை நடந்துக்கிறது மேல் வீட்டு அறை. அங்கே தான் வந்து ஒரு 100 பேர் உட்கார்ற அளவுக்கு உண்டான அறை. கரெக்டாக அதே மாதிரியே நான் கண்ட அந்த ப்ரெசன்ஸில் பார்த்தா அதே மாதிரியே குரங்கு கூட்டம் இந்த சபையினுடைய மேல் அறையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. என் பிள்ளைகளை ஜெபிக்க விடாதபடி துன்புறுத்தி கொள்ள வருகிறதுன்னு சொல்லி அவர் சாட்டுக்கு ஜெபிக்கிறார். எனக்கு அப்படியே கிடுன்னு நடுங்கிவிட்டேன். ஐயோ என்னடா விருதுநகரில் தான் நம்மளை விடலை, இங்கேயே வந்து நம்மளை கழுத்தை பிடிக்க வருதுன்னு சொல்லி என்ன பண்ணே, கிடுன்னு நடுங்கிட்டேன். நடுங்கி கண்ணை திறக்கலை. 2 பேரும் ஜெபம் பண்ணிக்கிறதுக்கும் கரெக்டாக என் தேவ தூதர்கள் வருகிறார்கள், அவைகளெல்லாம் வெட்டி வீழ்த்துகிறார்கள்னு சொல்லி கட்டுன்னு வெட்டி வீழ்த்தி இதோ வெட்டி வீழ்த்தப்பட்டது, அவைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் செய்யப்பட்டதுன்னு சொல்லி அபிஷேகத்தை நிரம்பிட்டு முடித்து, இன்னி என் பிள்ளைகளுக்கு ஒருபோதும் எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொல்லி பழையபடிக்கும் அந்த பாட்டை தொடங்கி படித்தாங்க. அது எனக்கு உண்மைக்கே அன்றைக்கி நடந்த சம்பவம் என்னால் விவரித்து சொல்ல முடியும். அவ்வளோ சந்தோஷம். என்னென்னா நம்ம அங்கே கண்ட காரியம், அங்கே நடக்கிற சம்பவம், அங்கே உள்ள பாட்டு எல்லாமே இங்கே நடக்கிறதுக்கு முதல்ல அதான் ஆவியானவருடைய நடத்திப்பு, அதான் அபிஷேகத்தினுடைய அந்த அவங்க அபிஷேகம் பெற்றவங்கள்ட்ட ஆண்டவர் அப்படி தான் பேசும்பொழுது நமக்குள்ளே நடந்த சம்பவங்களை ஆண்டவர் அங்கே பேசுகிறார். இதுதான் வேணும், இதை தான் அபிஷேகம் வேணும், பரிசுத்தாவி வேணும் அப்படின்னு சொல்லி நான் முக்கியத்துவம் கொடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்போது என்னென்னா எல்லா நபர்களுக்கும் இதைத்தான் கொடுத்து நான் முக்கியத்துவப்படுத்தி சொல்லிக்கிருக்கிறேன். அதற்காகத்தான் எல்லோரும் அபிஷேகம் பெறுங்க. நான் சொன்ன 7 படிகளை கடைபிடிங்க, கர்த்தருடைய வருகைக்கு தகுதியாகுங்க.